பிரைஸ் லார்ட். தேவஜனமே, இந்த 3வது நாள் ஜெபத்துக்கு தேவன் நம்மளை கொடுத்துருக்கிற வாக்கு சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன். தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உங்களை மேலே அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீது சொல்கிறார். அதுபோல் தாவீதுக்கு விரோதமாக சித்திரர்கள் எழும்பினார்கள். எழும்பும்போது தாவீது தேவனை நம்பிக்கொண்டிருந்தார். தாவீது தேவன் விடுதலைக்கு விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அது மேலே வசனத்தை கூட நீங்கள் பாருங்கள். அந்த மேலே வசனத்தை கூட நீங்கள் பார்க்கும்போது அவர் சத்ருகளை கையிலிருந்து விடுவித்த அந்த நாளில் பாடின பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நமக்கு தெரியும் தாவீதுக்கு எத்தனை சத்ருகள் இருந்தாங்க. சவுல் அவர் எப்படி வேதனைப்படுத்தி கொண்டு அவர் துரைத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தாவீது தேவன் மேலே விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அதுபோல் உங்களுக்கு கூட யாராவது சத்ருகள் இருக்கிறாங்களா? சத்ருவன்னா மனுஷர்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வியாதி இருக்கலாம், பலவீனங்களோ சோறுகளோ என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சத்ரு தான் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு இருந்தால் சொல்லி ஜெபிங்க. இந்த மாதிரி சத்ரு போல் என்னை போராடுகிற ஆவிகளெல்லாம் எங்களை விட்டு விலகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருங்க. அதே போல் 2 நாளாகம் 17 14 11 பாருங்கள். 2 நாளாகம் 14வது அதிகாரம் 11வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசராஜா கர்த்தாவே என்னை பலமுள்ளவனாகிலும் பலவற்றவனாகிலும் உங்களுக்கு உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம் அப்படின்றார் அந்த ஆசராஜா. அப்படி சொல்லி ஜெபிக்கும்போது ஆசா ராஜாவுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அதே 2 நாளாகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை கூட நீங்கள் பாருங்கள். அதே நாளாகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை கூட நீங்கள் பார்க்கும்போது அவர் யோசேபாத் ராஜா அவர் மேலே ஏராளமான ஜனங்கள் வராங்க, அவளுக்கு விரோதமாக வருவாங்க. அப்போ அவர் சொல்கிறார், யோசேபாத் ராஜா, ஆண்டவர் எனக்கு பலன் இல்லைப்பா, இத்த திரளான மக்கள் என் மேலே வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்ண, நாங்கள் செய்ய வேண்டியதுனா ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கும் தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்களே உண்மையிலே நோக்கமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசேபாத் ராஜா ஜெபிக்கும் போது அவர் சொல்கிறாரு. 17வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகின்றது நீங்கள் அல்ல, யுத்த மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்களே தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் இரட்சிப்பையும் பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தரை உங்களுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் ஜெயவச்சனமே, உங்களுக்கு விரோதமான யுத்தங்கள் என்ன இருந்தாலும் கர்த்தர் மேலே நீர் என்ன பண்ணுங்க, கர்த்தர் மேலே பாரத்தை போடுங்க, கலிகை தவிக்காதீங்க. ஆண்டவர் இந்த 3வது நாள் இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா தாவீது சொன்னது போல கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே என பலனாகிய கர்த்தாவே, உங்கள் மேலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஐயா. எப்பா இந்த உலகத்தில் பாடுகளோ உபத்திரங்களோ ஆண்டவர் என்ன இருந்தாலும் என் தேவ நீர் எங்கள் முன்பாக இருக்கிறனால ஆண்டவர் எங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன் ஐயா. நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுகிறேன் சொல்லியிருக்கிறீங்க. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில் கர்த்தாவே என்னென்ன யுத்தங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே அப்பா உங்களுக்கு தெரியும் சுவாமி ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்களுக்கு என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ உங்களுக்கு தெரியும். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கி விடுதலை கொடுக்குற கிருபைக்காக நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.